பார்த்தோன்னா இப்போ மேல் சிக்கை வந்து நம்ம பிடிச்சி பார்க்குறோம். ஓரளவுக்கு துள்ளாமல் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து மேல் சிக்கு. இது எனக்குங்களா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் சேவல் வடை கண்டுபிடிக்கிற மெத்தட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. மேல் சிக்கு வந்து கொஞ்சம் லாங்காக கத்தும்பாங்க, ஃபீமேல் சிக்கு வந்து ஷார்ட்டாக கத்தும். தெரியுங்களா? வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் கோழி குஞ்சுல ஆண் பெண் கண்டுபிடிக்க போகிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளிமோ கோழி குஞ்சுகள் இந்த ஒரு அனுபவத்திலையும் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து பாருங்க, இது வந்து சேவல் சிக்குங்கிறோம். பார்த்தாலே தலை வடிவம் உடம்பு இதை பிறவி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஃபீமேல் சிக்கு. இது அதே தான், தலை வந்து கொஞ்சம் மூக்கு நீளமாக இருக்கும். இதுக்கு வந்து மூக்கு பாரு சன்னமாக இருக்கும், ரொம்ப அதாவது வளைவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சில பேர் சொல்லுவாங்க அந்த வால் வந்து நீளமாக இருக்குது குட்டையாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதை வச்செல்லாம் வந்து பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபீமேல் சிக்காக வரும், இது வந்து மேல் சிக்காக வரும். இதுக்கு நீளமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து யூடியூப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சிக்கு வந்து வால் நீளமாக இருக்கும், மேல் சிக்கு வந்து அப்போ தான் வளர்ந்துட்டுருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லா சிக்குக்கும் பொருந்தாது. இப்போ எப்பயுமே ஃபீமேல் சிக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா பல கலர் கலந்து வரும். ஃபீமேல் சிக்கு வந்து மேல் வந்து ஒரு கலராக வர ட்ரை பண்ணும். எப்பயுமே பார்த்தோன்னா மேல் வந்து குஞ்சில் வந்து ஒரு கலராக வரும். அப்போ பெருசாக வந்து மேலே வந்து அந்த கலர் பொங்கல்லாம் வந்து சேவலாக மாறும். இது வந்து சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இப்படி கழுத்தை பிடிச்சி தொங்க விட்டு பார்ப்பாங்க. துள்ளுதுக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி துள்ளுச்சுன்னா ஃபீமேல் சொல்லுவாங்க. இப்போ நான் நார்மலாக சொல்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இப்போ மேல் சிக்கை வந்து நம்ம பிடிச்சி பார்க்குறோம். ஓரளவுக்கு துள்ளாமல் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து மேல் சிக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல மெத்தடு. இப்போ இல்லாட்டி இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு சில பேர் சவுண்டில் கூட சொல்கிறாங்க. இப்போ கவனிங்க, இந்த மாதிரி லாங்காக கற்றுது பார்த்தீங்களா? தெரியுங்களா? சவுண்டு மேல் சிக்கு வந்து கொஞ்சம் லாங்காக கத்தும்பாங்க. அடுத்து ஃபீமேல் சிக்கு வந்து ஷார்ட்டாக கத்தும். தெரியுங்களா? ஃபீமேலுக்கு இதை ஒரு சின்ன ஏன்னா ஒரே மெத்தட் வச்சு நீங்கள் ஃபைனல் பண்ண முடியாது மேல் ஃபீமேலு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒரு சில பேர் இப்படி காலை தொங்க விடுவாங்க. இதுவுமே எல்லா நேரத்துலையும் கரெக்டாக வராது. இந்த காலை தொங்க விடுறது ஃபீமேல் சிக்கன் அப்படி மேலே வரும்பாங்க. ஆமாம், இது மேலே வந்துருச்சு. அடுத்து வந்து இது எல்லா நேரத்துலையும் கரெக்டாக வராது. மேல் சிக்கன் அப்படி கீழே தொங்கும். ஆனால் பாருங்கள், இது எல்லாமே மேலே தான் தொங்குது. அப்போ இது வந்து அவ்வளோ சரியான மெத்தடு கிடையாது இந்த மெத்தடு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த வெண்ட்டில் பார்ப்பாங்க, இந்த பின் பகுதி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மோஷன் போகிற இடத்துல அப்படி எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்தோம்னா மேலுக்கு வந்து ஒரு சின்னதாக சென்டரில் வந்து ஒரு மேடு மாதிரி இருக்கும். அந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சிக்குக்கு வந்து அப்படி இருக்காது. என்ன தெரியும், அது வேணா உங்களுக்கு இமேஜ் மாதிரி போட்டுடுறேன் பாருங்கள். இது மாதிரி சில மெத்தடு பார்த்துக்கோங்க. மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுக்கு